ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். another Jesus, another spirit, another gospel. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அதில் குறிப்பாக 4ஆம் வசனம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இந்த 1ஆம் வசனத்தை பவுல் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. இந்த இடத்துல பவுல் தன்னுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது பயன்படுத்தும் பொழுது புத்தியினமாய் பேசுகிறதை போல் அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் புத்தியினமாய் அல்ல. எதற்காக அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த நிருபம் எழுதப்பட்ட பிரதானமான நோக்கமே என்ன? பவுல் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை தற்காத்து அந்த சபையாரிடத்திலே விளக்கமாய் சொல்லுகிறார். பால் had to defend his apostleship. இந்த 2 கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்ட பிரதானமான நோக்கமே அதுதான். ஆக இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே அவர் இந்த வார்த்தைகளை எழுதுகிறதற்கு காரணம் இருக்கிறது. அந்த நாட்களிலே அந்த சபையார், அந்த கொரிந்து பட்டணத்திலே அந்த கொரிந்து சபையார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா, பவுல் அவர்களுக்காக பல தியாகங்களை செய்து உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலன். ஆனால் பவுலை விட்டுவிட்டு, அதாவது பவுலினுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு இந்த சபையார் அந்த நாட்களிலே காணப்பட்ட மற்ற அப்போஸ்தலர்கள், அதாவது அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவர்கள் அல்ல, ஆண்டவரால் அழைப்பை பெற்று ஊழியத்திற்கு வந்தவர்களும் அல்ல. அவர்கள் தாங்களாகவே அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து கொண்டவர்கள், தங்களை தாங்களே அழைத்து கொண்டவர்கள் தான் மற்ற ஊழியக்காரர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்களும் அப்போஸ்தலர்கள் என்று தங்களை கருதி கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஒரு அழைப்பு தான் இந்த ஊழிய அழைப்பு. ஆனால் இதை இந்த கொரிந்து சபையார், அந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த சபையார் அலட்சியம் பண்ணிவிட்டு பவுலை அவருடைய உபதேசத்தை, சத்தியத்தை கேட்காமல் ஒரு தவறான உபதேசத்திற்கு நேராய், தவறான கொள்கைகளுக்கு நேராய் அவர்கள் போய்கொண்டிருந்ததை பவுல் பார்த்து அதை கண்டிக்க வேண்டும் என்று அவர் உணர்த்தும்படியாக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏன் நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசித்து பார்த்தாலும் கூட அந்த இடத்துல நமக்கு சில வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். சபைகளுக்குள்ளாக, அந்த கொரிந்து சபைக்குள்ளாக இருந்த பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான ஒரு துணிகரமான பாவ நிலைமைகள் அந்த சபையிலே காணப்பட்டது. வரங்கள் மிகுதியாய் இருந்த சபைதான் கொரிந்து சபை. இருப்பினும் அவர்கள் அன்பில்லாதவர்களாய் இருந்தார்கள், பிரிவினை உடையவர்களாய் இருந்தார்கள். குரூப்பிசம் என்று சொல்லுகிறோமே, அதாவது சபைக்குள்ளாகவே நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று பலவிதமான பிரிவினை இருந்தது அந்த சபைகளுக்குள்ளாக. அது மாத்திரமல்ல, புறஜாதி மார்க்கத்திலே கூட, புறஜாதி கூட அவருடைய வாழ்க்கையில கூட செய்யப்படாத பலவிதமான துணிகரமான பாவங்கள் சபைக்குள்ளாக இருந்த விசுவாசிகள் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த துணிகரமான பாவத்தை. ஆகவே அதை கண்டித்து உணர்த்தும்படியாக தான் அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தையே அவர் எழுதுகிறார். அதில் 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் பொழுது தன்னுடைய ஊழிய அழைப்பை தற்காத்து அவர் சொல்ல வேண்டும். அது மதியினத்தை போல அவர்களுக்கு தெரிகிறது. ஆகவே பவுல் இந்த வார்த்தைகளை எப்படியாக எழுதுகிறார்? இதை இந்த 1ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே பவுல் தன்னை எப்படி காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளனை போல, மணவாளனாகவும் தன்னை அந்த மணவாளனுடைய தோழனாகவும் இந்த இடத்துல அவர் வெளிக்காட்டுகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நிச்சயம் என்று சொல்லும் பொழுது பெட்ரோத்தல், என்கேஜ்மெண்ட்,
உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதே வார்த்தைகளை பவுல் மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனும் பயன்படுத்தியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. ஆக இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருடைய சரீரமாகிய சபை, அதாவது ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட கூட்டத்தார் சபையிலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாய் இருக்கிற அந்த விசுவாசிகள் எல்லாரும் அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாய் இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அந்த திருமணம் எதிர்காலத்திலே நடக்க போகிறது, சம்பவிக்க போகிறது. ஆனால் இப்பொழுது நாம் இந்த உலக பிரகாரமாக நாம் இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோமே, இது ஒரு நிச்சயம் செய்யப்பட்டு நாம் அந்த திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற இடைப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை எப்படி ஆயிருக்கிறது? ஃபார் ஐ எம் ஜெலஸ் ஃபார் யூ வித் காட்லி ஜெலசி. ஜெலஸ் என்று சொல்லும் பொழுது அது தமிழிலே பொறாமை என்று மொழிபெயர்க்கலாம். ஆனால் அது பொறாமை அல்ல. இது ஏதோ ஒரு தீமையான ஒரு கண்ணோட்டத்தோடு காட்டப்படுகிற பொறாமை அல்ல. அதற்கு பெயர் வைராக்கியம், வைராக்கிய வாஞ்சை என்று சொல்கிறோமே, அதுதான் வைராக்கியம், தேவ பக்திக்கு ஏதுவான வைராக்கியம். அப்போ தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகள் எல்லாரும் கள்ள உபதேசங்களுக்கு நேராய் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். வேறொரு இயேசுவை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை உடையவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் பவுல் இந்த வார்த்தை இப்படியாய் அந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு அடையாளத்திற்காக. யூதர்களுடைய கலாச்சாரத்தை நாம் சுருக்கமாக கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் யூதர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு பெண் ஒரு ஆணோடு நிச்சயிக்கப்படும் பொழுது அந்த பெட்ரோத்தல், அந்த நிச்சயம் முடிந்த பிறகு திருமணத்திற்கு இன்னும் சில நாட்கள், இடைப்பட்ட நாட்கள் இருக்குமே, அந்த காலகட்டத்திலே ஆணும் பெண்ணும் அந்த 2 பேருமே ஒருவருக்கொருவர் உண்மையாயிருந்து துரோகம் செய்யாமல் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து விட்டார், யாராகிலும் ஒருவர் துரோகம் செய்து விட்டாலும் கூட அவர்கள் இன்னும் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டுமாம்? யூதர்களுடைய பழக்கம் அந்த நாட்களில் கலாச்சாரத்தின்படி எப்படியா இருந்ததாம், அந்த நிச்சயத்தை அவர்கள் எப்படி முறியடிக்க முடியும், அதாவது அதை எப்படி உடைக்க முடியும் என்று, எப்படி பிரிந்து போக முடியும் என்று சொன்னால், விவாகரத்து செய்தால் மாத்திரம்தான் அவர்கள் அந்த நிச்சயத்தையே ரத்து செய்ய முடியுமா. இப்படி தான் அந்த கலாச்சாரம் அந்த நாட்களில் இருந்தது. இன்றைக்கு நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற நமக்கு அந்த யூதர்களுடைய கலாச்சாரம் அல்ல. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை தவிர்த்து வேற யாருக்காகிலும், இல்லாவிட்டால் வேற எந்த பொருளுக்காகிலும், வேற எந்த மனிதனுக்காகிலும் நாம் இடத்தை கொடுத்திருந்தால், அந்த ஸ்தானத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்முடைய இருதயத்தில் வேற யாருக்காகிலும் நாம் கொடுத்திருந்தால், நாம் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஆவிக்குரிய வேசித்தனம். இட் இஸ் a spiritual adultery. நாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் அவருக்கு உண்மையாய் ஜீவிக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு நாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாள் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு நாம் இந்த 4ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தான் காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து அந்த 3 வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நாம் முடிக்கலாம். நாளைய தினத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்ம நடத்துவாராக. ஆமென்.